இந்த வேளையிலும் உம்முடைய நாம் மைப்படுவதாக பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய ஆயுசு நாட்களில் இந்த வேதத்தை வாசிக்க கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம். இதன் மூலமாய் தேவ நாமம் மைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு அளிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த வேதத்தை வேதம் கையில் இல்லாவிட்டாலும் கையில் உங்களுக்கு இந்த கைபேசி இருக்கும், நீங்கள் இதை போட்டு கேட்கலாம். எத்தனை முறை கேட்குறீர்களோ அத்தனை முறை இந்த வேதத்தை வாசிக்கிறீர்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சில வேளை பயண நேரங்களிலே நீங்கள் போட்டு கேட்கலாம், படுக்கை நேரங்களிலே கேட்கலாம். வியாதி பல சூழ்நிலை இதை நீங்கள் கேட்கும் பொழுது வேதத்தையும் நீங்கள் வாசித்து முடிக்கிறீர்கள். அதில் இருக்கிற வார்த்தையும் உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 87ஆம் சங்கீதம். சங்கீதம் 87 கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். பெலிசியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவருடைய தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். சங்கீதம் 88 மகளாத்தியனேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகன் புத்தருள்ள ராகத்தில் அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராயனாகிய ஏமானின் போதக சங்கீதம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவருடைய எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போலானேன். மரித்தவர்கள் ஒருவனைப் போல நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபொழுது நினையாதபடி உமது கையால் அறுபுண்டு போக பிரேத குழிகளில் கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருக்கிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறேன். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாய் விலக்கி அவரவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினேன். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டு கிடக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிட்டு, கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபை, அழிவில் உமது உண்மையும் விவரிக்க கூடுமோ? இருளில் உமது அதிசயங்களையும் மறதியின் பூமியில் உமது நீதியையும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறேன்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறேன்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். மாலை வரும் திகில்கள் என்மேல் சுமத்துகிறது. நான் மரங்கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல என்னை சூழ்ந்து ஏகமாக என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதரையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். சங்கீதம் 89ஆம் சங்கீதம். எஸ்ராயனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்கள் ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்கள் சபையிலே உம்முடைய உண்மையை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரர் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையிலே மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவை உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் எழுந்த சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் பொழுது அவைகளை அடக்க பண்ணுகிறவர். நீர் ஆகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர். வல்லமையான புயத்தினால் சத்துருக்களை சிதறடித்தீர்.
வானங்கள் உம்முடைய பூமியையும் உம்முடைய பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரை அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் ஏர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். உமக்கு வல்லமை உள்ள பயமாயிருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்மை சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் முகமாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களிவுண்டு உம்முடைய நீதியில் உயர்ந்திருப்பார்கள். நேரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு எங்களுடைய ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சபரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அவனோடைய உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நொறுக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவனை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தில் அவனுடைய கொம்பும் உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உன்னதவனும் ஆக்குவேன். என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்கு காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்கு உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கு நிலைந்திருக்கவும் அவன் ராஜசிங்காசனம் வானங்களுள்ள மட்டும் நிலைந்திருக்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியாயங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனால் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை விட்டு பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விஷயம் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பெயர் சொல்லுவேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல் எனக்கு முன்பாக நிலைநிற்கும். சந்திரனைப் போல் அது என்றென்றைக்கு உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆனால் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டு நீர் அபிஷேகம் பண்ணி வித்தவன் மேல் உக்கிரகமானீர். உமது அடியானுடைய நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையில் தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். அவன் அயலாருக்கு நிந்தை ஆனான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை பாழாக்கி போட்டு மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையில் தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவன் வெட்கத்தால் மூடினீர். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கு மறந்திருப்பீரோ? உமது கோபாக்கினியைப் போல் எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்தர் யாவரும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீ தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூமி கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரை நீர் அபிஷேகம் பண்ணுவன் காலடியை நிந்தித்துக்கிறபடினால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கு நிந்தையும் வலிமையான ஜனங்கள் எல்லாரிலும் நான் என் மனமடிவில் சுமக்கும் என் நியாயத்தையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். சங்கீதம் 90. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதிய என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்துள்ளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமக்கு முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதில் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் ஆமை. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம்.
உமது கோபத்தின் வல்லமையால் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாயிருக்கும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். கர்த்தாவை திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதாவி. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களை உண்டு மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையினால் திருப்தியாகும். தேவர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பப்படுத்தி கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாகும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரிய எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளவும். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பரி வாசித்தோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளினாலே எங்களை நீ நடத்துகிற உடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை எங்களை போஷித்து காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தையின்படியே உம்முடைய மகிமை வெளிப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.